ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே ஸ்பெஷல். வெறும் கான்கிரீட்டோ கல்லோ வச்சு கட்டப்பட்ட ஒரு சாதாரண கட்டடத்தை பத்தி நம்ம பேச போறதில்ல. ஒரு மலை எப்படி இதிகாசம், இலக்கியம், இயற்கைன்னு எல்லா பரிமாணங்களையும் தாண்டி ஒரு பிரம்மாண்டமான வரலாற்று சின்னமா மாறுச்சு. அதுவும் நம்ம அழகர் மலை. அங்க வீற்றிருக்கக்கூடிய கள்ளழகர் கோயில் பத்தி தான் இன்னைக்கு இந்த தொகுப்புல ரொம்ப டீட்டெயிலா அலச போறோம். வாங்க உள்ள போகலாம். முதல்ல இந்த அற்புதமான காட்சியிலிருந்தே ஆரம்பிப்போமே. சித்திரை திருவிழான்னு சொன்னாலே நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வருது என்ன? தங்க குதிரை வாகனத்துல நம்ம கள்ள அழகர் கம்பீரமா வர்றதுதான் இல்லையா? லட்சக்கணக்கான மக்களை பக்தி பரவசத்துல ஆழ்த்துற இந்த ஒரு காட்சி இந்த கோயிலோட புகழுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இன்னைக்கு இந்த அலசல்ல நாம கவர் பண்ண போற விஷயங்கள் அழகர் மலையோட இயற்கை அழகு, இதிகாசம் மற்றும் புராணங்கள்ல இது எப்படி இடம் பிடிச்சிருக்கு, பழங்கால சங்க இலக்கியங்கள்ல இதுக்கான சான்றுகள் என்ன, ஆழ்வார்களோட பக்தி, அப்புறம் மன்னர்களோட திருப்பணிகள், ஒரு இயற்கை அதிசயம் எப்படி இவ்ளோ பெரிய வரலாற்று சின்னமா உருவெடுத்துச்சுங்கிற பயணத்தை நம்ம தொடங்குவோம். பகுதியா அழகர் மலையோட அழகு. இந்த இடத்த ஏன் இயற்கையின் சரணாலயம்னு சொல்றாங்கன்னு பாப்போம். இந்த மலையோட பிரம்மாண்டத்தை நீங்க கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. மதுரையிலிருந்து வடக்கே ஜஸ்ட் ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்துல, கிழக்கு மேற்காக 16 கிலோமீட்டர் நீளத்துக்கும் 320 மீட்டர் உயரத்துக்கும் பறந்து விரிஞ்சு கிடக்கு இந்த மலை. திருமாலிருஞ்சோலை, ரிஷபாத்ரி, சோலமலை, இப்படி பல பேர்கள் இதுக்கு இருக்கு. பேருக்கேத்த மாதிரியே அடர்ந்த மரங்களும் எப்பவும் ஜில்லன்னு இருக்கிற நீர்ச்சுனைகளும் சூழ்ந்து பார்க்கவே இயற்கையா அமைந்த ஒரு பெரிய சோலை மாதிரி இருக்கும். அப்போ இவ்வளவு அழகான இடத்துல இருக்கிற இறைவனுக்கு என்ன பேரு வைப்பாங்க? அழகர். வடமொழியில சுந்தரராஜன். ரெண்டுக்குமே அழகுடையவர் அல்லது அழகான அரசன் அப்படின்னு தான் அர்த்தம். சுத்தி இருக்கிற இந்த இயற்கையோட பேரழகுதான் இறைவனோட திருமேனியா இங்க காட்சியளிக்குதுன்னு கூட சொல்லலாம். எவ்வளவு பொருத்தமான பேர் பாத்தீங்களா? சரி, புவியியல் அமைப்பை பத்தி பார்த்தோம். இப்போ 2வது பகுதிக்கு வருவோம். இதிகாசம் மற்றும் புராண மூலங்கள். இந்தியாவின் மாபெரும் காவியங்கள்ல அழகர் மலை எப்படி இடம் பிடிச்சிருக்குன்னு பாப்போம். இத கேட்டா நீங்க நிஜமாவே ஆச்சரியப்படுவீங்க. ராமரும் சீதையும் தங்கியிருந்த சித்திரகூட மலையோட அழக வர்ணிக்கிறதுக்கு சாக்ஷாத் வால்மீகி முனிவரே நம்ம அழகர் மலைய தான் ஒரு பெஞ்ச்மார்க்கா, அதாவது ஒரு ஒப்பீடா பயன்படுத்தியிருக்காரு. தன்னோட ராமாயணத்துல இந்த மலைய கிரிராஜன் அப்படின்னு அவர் ரொம்பவே சிலாகிச்சு சொல்லியிருக்காருன்னு பாத்துக்கோங்களேன். ராமாயணம் மட்டுமில்ல, மகாபாரதம், பாகவதம்னு எல்லா இடத்துலயும் இந்த மலை வந்திருக்கு. தர்மபுத்திரர் வாஜபேய யாகத்தோட பலனை அடையறதுக்காக இந்த ரிஷப பர்வதம் வந்ததா வியாசர் சொல்றாரு. அதே போல பலராமர் தன்னோட தீர்த்த யாத்திரையில இந்த ரிஷபாத்ரி மலைக்கு வந்திருக்காரு. இந்தியாவின் மாபெரும் நாயகர்கள் நடந்த அதே வனப்பாதைகள்ல தான் நாமளும் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கோம்னு நினைக்கும்போது சிலிர்ப்பா இருக்குல்ல. அடுத்ததா 3வது பகுதி, பழங்கால சங்க இலக்கிய குறிப்புகள். நம்ம தமிழ் இலக்கியத்தோட ஆன்மாவுல இந்த தலம் எப்படி உருப்பெற தொடங்குச்சுன்னு பார்க்கலாமா? உங்களுக்கு தெரியுமா, நம்ம இளங்கோவடிகள் எழுதின சிலப்பதிகாரம் இந்த மலைக்கு ஒரு சூப்பரான ஆன்மீக வழிகாட்டியாவே இருக்கு. முக்கியமா 3 புனித தீர்த்தங்களை பத்தி அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. புண்ணிய சரவணத்துல நீராடினா இலக்கண அறிவும் அறிவு தெளிவும் கிடைக்கும். பவஹாரிணியில நீராடினா முற்பிறனு பத்தின நாலேஜ் கிடைக்கும். இஷ்ட சித்தியில நீராடினா, பேர்லயே இருக்கு பாருங்க, நினைத்த காரியங்கள் எல்லாமே கைகூடுன்னு அவர் சொல்லியிருக்காரு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த அழகர் மலை எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கும் மட்டும் சொந்தமானதா இருந்ததில்ல. பொது யுகத்துக்கு, அதாவது காமன் ஏராக்கு முன்பே இங்க இருக்கிற இயற்கையான குகைகள்ல பௌத்த மற்றும் சமண துறவிகள் தங்கி தியானம் செஞ்சிருக்காங்க. அங்க இருக்கிற பழமையான பிராமி கல்வெட்டுகளே இதுக்கு ஒரு மிகப்பெரிய சாட்சி. இப்போ நம்ம தொகுப்போட 4வது மற்றும் ரொம்பவே எமோஷனலான பகுதிக்கே வந்திருக்கோம். ஆழ்வார்களின் பக்தி. வெறும் கல்லால கட்டப்படாம உள்ளங்களாலும் பாடல்களாலும் இந்த கோயில் எப்படி உருவானதுன்னு பார்க்கலாம். 128 இது வெறும் நம்பர் கிடையாதுங்க. 4000 திவ்ய பிரபந்தத்துல 6 வெவ்வேறு ஆழ்வார்கள் இந்த அழகருக்கும் அழகர் மலைக்கும் மட்டுமே ஸ்பெஷலா அர்ப்பணிச்சு பாடிய பாசுரங்களோட எண்ணிக்கை தான் இது. ஒரு மலைக்காக இத்தனை பாசுரங்களா நினைக்க தோணுதில்ல. அதான் ஆழ்வார்களோட பக்தி. ஆண்டாள், பெரியாழ்வார் மாதிரியான பெரியவங்க கள்ளழகர் மேல எவ்ளோ தீராத காதல் வச்சிருந்தாங்கன்னு இந்த வரிகளே சொல்லும். துங்கமலர் போலில் சூழ் திருமாலிருஞ்சோலை நின்ற செங்கன் கருமுகிலின் திருவுருப்போல். இயற்கையில இருக்கிற ஒவ்வொரு விஷயத்திலயும் அவங்க கள்ளழகரோட அழகதான் பார்த்திருக்காங்க. என்ன ஒரு கவித்துவமான பக்தி பாருங்க இது. அது மட்டுமா, ஆழ்வார்கள் இந்த திருத்தலத்தை சும்மா ஒரு கோயில்னு நேசிக்கல.
நம்ம மனுஷ உடம்புக்கு தலை எவ்ளோ முக்கியமோ அந்த மாதிரி உலகத்துல இருக்கிற எல்லா புண்ணிய தலங்களுக்கும் நம்ம அழகர் மலை தான் மகுடம் மாதிரி அப்படின்னு கொண்டாடி தீர்த்திருக்காங்க. இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். மன்னர்களின் திருப்பணிகள். கவிதைகளை தாண்டி கல்லும் சாந்துமா இந்த பிரம்மாண்டமான வரலாறு எப்படி உருவாக்கப்பட்டுச்சுன்னு இப்போ பார்க்கலாம். இந்த டைம்லைனை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். ஒவ்வொரு காலகட்டத்திலயும் பல அரசர்கள் இந்த கோயிலை தொடர்ந்து கட்டியிருக்காங்க. புராண காலத்துல மலையத்துவஜ பாண்டியன் கோயில புதுப்பிச்சு பெரிய மதிர்ச்சுவர்களை கட்டியிருக்காரு. அப்புறம் 13ஆம் நூற்றாண்டுல ஜடாவர்மன் சுந்தர பாண்டியன் கோயில் விமானத்துக்கு பொன் வேய்ந்திருக்கிறாரு. 16ஆம் நூற்றாண்டுல கிருஷ்ணதேவராயர் தேர் திருவிழாவுக்கு மானியங்கள் கொடுத்ததிலிருந்து விஸ்வநாத நாயக்கர் நிர்வாகத்தை விரிவாக்குனது வரைக்கும் இந்த கோயில் பல மன்னர்களோட கைவண்ணத்துல தான் இந்த அளவுக்கு பிரம்மாண்டமா வளர்ந்திருக்கு. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான ஃபேக்ட் இருக்கு. பாண்டிய மன்னர்களோட சின்னம் மீன் கொடி இல்லையா? அந்த மீன் சின்னத்தை திருமாலோட மச்ச அவதாரத்தோட ஒப்பிட்டு இந்த இறைவனோட தங்களை ரொம்பவே ஆழமா கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க பாண்டிய மன்னர்கள். எவ்ளோ சூப்பரான வரலாற்று தகவல் இது! இந்த மன்னர்கள் எல்லாம் ஏதோ பணத்தை மட்டும் கொடுத்துட்டு போயிடல. கிருஷ்ணதேவராயர் இந்த கோயில் திருப்பணிகளை மேற்பார்வையிடுறதுக்காக 3 நாள் இங்கேயே தங்கியிருந்திருக்காரு. அதே மாதிரி புகழ்பெற்ற 18ஆம் படி கருப்பணசாமி கோபுரத்துக்கிட்ட இருக்கிற கல்வெட்டுகள் விஸ்வநாத நாயக்கரோட திருப்பணிகளை பத்தி இன்னிக்கும் பேசிக்கிட்டு இருக்கு. கோயிலோட நிர்வாகமும் ஊரோட அரசாட்சியும் இவங்க காலத்துல ஒன்னா இணைஞ்சு செயல்பட்டிருக்கு. இதுதான் உண்மையான அர்ப்பணிப்பு. நாம இந்த தொகுப்போட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ உங்ககிட்ட நான் ஒரு கேள்வியை கேக்குறேன். இதிகாச பெருமைகள், ஆழமான சங்க பாடல்கள், அது மட்டும் இல்லாம பல 100 வருஷ ஏகாதிபத்திய வரலாறு, இது எல்லாத்தையும் ஒரே ஒரு மலையால எப்படி இவ்ளோ கம்பீரமா தாங்கி நிக்க முடியுது? யோசிச்சு பாருங்க. ஏன்னா கள்ளழகர் கோயில் அப்படிங்கிறது வெறும் கற்களால கட்டப்பட்ட பில்டிங் இல்ல, காலத்தாலும் மாசற்ற பக்தியாலும் செதுக்கப்பட்ட ஒரு தொடர்ச்சியான கதை. இந்த வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிங்க. மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான தொகுப்புல நாம சந்திக்கலாம். அதுவரை நன்றி.